இந்த செய்தியில் ஒரு விடயங்கள் அல்ல பல விடயங்களை நாம் பார்க்க போகின்றோம். முழுமையாக வீடியோவை பாருங்க. அந்த வகையில் இயற்கை அனர்த்தம் இலங்கையில் ஃபுல்லாய் பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இப்போதைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த வெள்ள நீரானது கொஞ்சம் பற்றி விட்டது. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதி ஃபுல்லாய் முடக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் மாவிலாறு அணைக்கட்டினுடைய ஒரு பகுதி நேற்றைய தினம் உடைந்ததால் பார்த்தீங்கன்னா மூதூரில் இருக்கக்கூடிய ஃபுல்லாய் எல்லாமே மூழ்கிட்டு மூதூரில் இருக்கக்கூடிய 309 நபர்கள் பாதுகாப்பாக அந்த இடத்துல இருந்து மீட்கப்பட்டிருக்கின்றாங்க. அதே மாதிரி இந்த மீட்பு பணியில இடம்பெற்றுக் கொண்டிருந்த அந்த விமானி ஒருத்தரும் உயிரிழந்திருக்கின்றாங்க. அந்த வகையில் அவர்களுக்கும் இந்த இடத்துல நாங்க அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு மேலும் அந்த விமான நிலையத்துக்குள்ள இருந்த மேலதிகமான 4 பேர் அவங்களும் அதிசீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றாங்க. இப்படியான இயற்கை அனர்த்தங்களை தாண்டியும் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் மட்டக்களப்பு மாவட்டத்திலையும் போய்கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் ஒரு பாரிய அளவிலான மட்டக்களப்பை உழுக்கக்கூடிய மாதிரி ஒரு கொலை சம்பவம் இடம்பெற்றுகின்றது. அந்த வகையில் 19 வயதான இளைஞர் ஒருவர் 23 வயதான அதாவது தன்னுடைய சொந்த அக்காவினுடைய கணவரை வெட்டி கொலை செய்திருக்கின்றார். அதாவது தம்பி முறை அக்காவுக்கு இவருக்கு மச்சினன் முறை சொந்த மச்சினனை வெட்டி கொலை செய்திருக்கின்றார். அது சம்பந்தமாக ஃபுல்லாக பார்ப்போம். அதோட முக்கியமாக பார்த்தீங்கன்னா பதுளை மகியங்கனைக்கு இடையிலான ஒரு மின் கோபுரம் உடைந்து விழுந்ததில் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு மட்டுமில்லை அம்பாறை மாவட்டத்துக்கும் அந்த மின் சுழற்சி அடிப்படையில் ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு வலயங்களாக மின்சாரம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு சில நாட்கள் கூட அது ஆகலாம், ஒரு வாரங்கள் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தற்பொழுது தகவல் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான வேலை பணிகளும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இப்போ முழுமையாகவே இல்லை என்று சொன்னால் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அனர்த்தம் இடம்பெற்று கொண்டிருந்தால அந்த வேலை பணிகள் கொஞ்சம் தாமதமாக தான் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இது சரி செய்யப்படும் வரைக்கும் இந்த மட்டக்களப்பு மாவட்டம் அம்பாறை மாவட்டத்தை ஃபுல்லாய் இந்த மின்சாரமானது ஒரு சுழற்சியின் அடிப்படையில் கொடுக்கப்படும். அந்த வகையில் முக்கியமான ஒரு செய்தியாக மட்டக்களப்பு மாவட்டத்தை முழுமையாகவே உலுக்கக்கூடிய இந்த கொலை சம்பவத்தை பற்றி நாங்கள் இப்போ பேச போகின்றோம். பார்த்தீங்கன்னா 19 வயதான இளைஞர் ஒருவர் முன்னாடி சொன்ன மாதிரி இளைஞர் ஒருவர் தன்னுடைய சொந்த மச்சினனை வெட்டி கொலை செய்திருக்கின்றார். அதாவது நாங்கள் நேரடியாக இந்த தகவலை திரட்டுறதுக்காக நாங்கள் கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பட்டிருப்பு தொகுதி அதாவது களுவாஞ்சிக்குடியில் இருந்து படுவாங்கரை பிரதேசமான 35ஆம் கிராமம் வைக்கலை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சிங்கள ஏரியா அந்த எல்லை கிராமமாக இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அப்போ அந்த நேரடியாக நாங்கள் அந்த செய்திகளை சேகரிப்புல ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அந்த ஊர் மக்கள் எங்கிட்ட சொன்னதாவது இவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்ற மாதிரி சில நபர்கள் கூறியிருந்தாங்க. மனநோய் என்று சொன்னால் இப்போ முழுமையாகவே ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்டவர் அல்ல, இவர் சாதாரணமாக ஒரு நார்மல் இருக்கக்கூடிய சில வேளைகளில் சில நேரங்களில் திடீரென்று மனநோயால் பாதிக்கப்படுற அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தகவல் கிடைச்சது. இவங்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முதலே சில வாக்குவாதங்கள் இடம்பெற்றிருக்கு. அதாவது குடும்ப பிரச்சனை வரும்போது அக்காவிற்கு இந்த கொலை செய்யப்பட்ட நபர் இவங்களுக்கு இடையிலான ஒரு குடும்ப பிரச்சனை வாக்குவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த வாக்குவாதம் இடம்பெற்றதுக்காக இவரும் நின்று எங்களோட அக்காவுக்கு இப்படி ஏசுறா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு இடையும் அந்த சில வாக்குவாதங்கள் இடம்பெற்று ஒரு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு இரவு நேரத்தில் இந்த 19 வயது மதிக்கத்தக்க இந்த இளைஞர் தங்களுடைய மச்சினனான இந்த கொலை செய்யப்பட்டவருக்கு மறைமுகமாக இருந்து தாக்கி இருக்கின்றார். ஒரு இரவு நேரத்தில் முதலாவதாக தலையில் ஒரு பலத்த ஒரு அடி ஒன்று விழுந்ததுக்கு பிறகு ஒரு மயக்க நிலை அடைஞ்சிருக்கின்றார். மயக்க நிலை அடைஞ்ச உடனே திடீரென 2 வெட்டு காயங்கள் அதாவது 2 வெட்டுக்களை வெட்டியிருக்கின்றார் ஒரு கூரான ஆயுதத்தால். கூரான ஆயுதம் என்று சொன்னால் ஒரு கத்தி என்று குறிப்பிடலாம். அப்போ அந்த கத்தியால் ஒரு பாரிய அளவிலான 2 வெட்டு காயங்கள் இருக்கின்றது. அப்போ அந்த 2 வெட்டு காயங்களோட ஒரு சம்பவ இடத்திலே இவர் உயிரிழந்துட்டார். பிறகு அந்த அண்டைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அண்ணா அதாவது கொலை செய்யப்பட்ட இந்த கொலையாளியினுடைய அண்ணாவும் அதே வீட்டில் இருந்து இவரை தடுத்து நிறுத்த போகும்போது அவருக்கும் இவர் இவரை கொலை செய்யறதுக்கு அவர் வெட்டுறதுக்காக முயற்சி இருக்குன்னா அவர் தப்பி அவரை விலத்தி அந்த கத்தியை பறிச்ச உடனே அந்த இடத்துல இருந்து அந்த 19 வயசு மதிக்கத்தக்க இந்த இளைஞர் அந்த இடத்துல இருந்து ஓடி இருக்கின்றார், தப்பி ஓடி இருக்கின்றார். அடுத்த நாள் தேடியும் கிடைக்கல. இனி காவல்துறையினிடம் இவங்க முறையிட்டதுக்கு பிறகு நீதிமன்ற நீதவானும் நேரடியாக பார்வையிட்டு சடலத்தை பிரத்யேக பரிசோதனைக்காக வேண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இன்றைய தருணம் அவருடைய உடலும் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கின்றது. திரும்ப தப்பி ஓடி போனதுக்கு பிறகு காவல்துறையிடம் முறையிட்டதுக்கு பிறகு காவல்துறையினர் நேரடியாக விசாரிக்கும் போது அவர் கிடைக்கல. அவர் சிங்கள ஏரியா அதாவது இது ஒரு எல்லை கிராமம் என்படியா இந்த பக்கமாக தமிழ் பிரதேசங்கள் அந்த பக்கமாக சிங்கள ஏரியாவுக்கு ஒரு நடு போர்டர் தான் இந்த 35ஆம் கிராமம். அங்கே பக்கம் 36 சொன்னால் சிங்கள ஏரியா. அப்போ இந்த இடத்துல இருந்து அவர் தப்பி ஓடி போய் ஒரு சிங்கள ஏரியாவில் ஒரு குடில் அந்த கொட்டில் என்று அப்படி சொல்லுவாங்க அந்த இடத்துல மறைமுகமாக மறைஞ்சிருக்கின்றார். அதாவது கொலை செய்யப்பட்ட அந்த அவருடைய மச்சினனுடைய அந்த சில உடுப்புகளை எடுத்து அதாவது இப்போ மழை நேரம்ன்றதால அவருடைய
அந்த குளிர தாங்கக்கூடிய மாதிரி ஸ்வீட்டர் அப்படியான பொருட்களையும் வந்து எடுத்துட்டு போய் அதை அணிஞ்சு கொண்டு இருந்திருக்கின்றார். காவல்துறையினர் வந்து தேடும் போது அவர் வந்து கிடைக்கல. மீண்டும் அந்த 35ஆம் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டு நேரடியாக வந்து அவரை வந்து கைப்பற்றி இருக்கின்றாங்க. பிடிச்சு அவங்க வந்து வெள்ளாவளி என்று அழைக்கப்படக்கூடிய மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய படுவாங்கரை பிரதேசமான வெள்ளாவளியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளிடம் வந்து நேரடியாக வந்து ஒப்படைச்சிருக்கின்றாங்க. அப்போ பாருங்க, ஒரு இயற்கை அனர்த்தங்கள் எவ்வளவான இயற்கை அனர்த்தங்கள் இடம்பெற்றாலும் இப்படியான மோசமான செயல்கள் கொள்ளை களவு வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. எனவே நம்ம இந்த அனர்த்தத்துக்கு பிறகு நம்ம வந்து நிறைய காணொளிகள் செய்திகள் நம்ம வந்து பார்ப்போம், சில புகைப்படங்கள் நம்ம வந்து பார்ப்போம். மனிதனையும் கொண்ட மிருகங்கள் கூட ஒரு நல்ல விதமாக நடக்கின்ற, அதாவது யானைக்கு மேலே வந்து அந்த புலி அமர்ந்து கொண்டு இருக்கின்ற மாதிரியும், எருமை மாடுக்கு மேலே வந்து நாய்கள் இருக்கின்ற மாதிரியும், இனி ஏனைய விலங்குகள் அப்படி ஒவ்வொரு விலங்குகளுக்கு உதவி செய்கிற மாதிரியும், விலங்குகள் இறக்கின்ற மாதிரி நிறைய விடயங்களை வந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அந்த வகையில் இப்போ இப்படியான மோசமான செயல்கள் நடக்கிறது உண்மையிலே மிக ஒரு கவலைக்கிடமான விடயமாக வந்து இருக்கின்றது. எனவே தற்போதைய சூழ்நிலையை பொறுத்தவரை மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தில் வந்து மின்சாரம் ஃபுல்லாகவே தடப்படுது. இதனால் வந்து தொலைத்தொடர்பு சாதனங்கள் வேலை செய்யதில்லை. இப்போ நிறைய பேர் வந்து வெளிநாடுகளில் இருந்து நீங்கள் தொடர்பு கொள்ள முயற்சிப்பீங்க, எந்த விதமான அந்த நெட்வொர்க் வந்து கிடைக்காது. இந்த பக்கம் போய் கொண்டிருக்கிற பிரச்சனை இதே மாதிரி அந்த பக்கமாக திருகோணமலை மூதூர் பிரதேசங்களில் வந்து சிலாபம் கொழும்பு இப்படியான பிரதேசங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணைக்கட்டுகள் நம்ம வந்து சில அணைக்கட்டுகள் வந்து உடைஞ்சிருக்கின்றது, சில எப்படி சொல்கிற பாலங்கள் பிரிட்ஜுகளோடு உடைஞ்சிருக்கின்றது. இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றதால பல பிரதேசங்கள் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு வந்து தற்பொழுது இலங்கை வந்து இந்த ஆண்டு எதிர்நோக்கி இருக்கின்றது. எனவே அது மட்டுமில்லை, வெளிநாடுகளில் இருந்து மருத்துவர்கள் இங்கே இலவசமாக வந்து மருத்துவம் பார்த்து கொண்டிருக்காங்க. உதாரணமாக ஜப்பான்ல இருந்து கூட அதிகாலையில் வந்து சில மருத்துவர்கள் அங்கிருந்து வந்திருந்தாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருந்து நிவாரணப் பொருட்கள், இந்திய அந்த அனர்த்த மீட்பு பணிகள் நம்ம வந்து இங்கே வந்து வேலை செய்து கொண்டிருக்காங்க. உண்மையிலே அதோட இந்த மீட்பு பணிகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்க நம்முடைய இலங்கை கடற்படையினர், விமானப்படையினர் அனைவருக்குமே வந்து எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அதோட உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதேசங்கள், உங்களுக்கு கண்ணுக்கு படுற நபர்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க, இதுல இருந்து ரெக்கவராக முடியாமல் இருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் முடிஞ்ச உதவிகளை வழங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை வழங்குவதுடன் நீங்களுமே வந்து பாதுகாப்பான முறையில் இருந்து கொள்ளுங்க. இன்றைய நாள் செய்தியாக தற்பொழுது கிடைக்கப்பட்ட செய்திகளை உங்களுக்கு நாங்கள் அறிய தந்திருந்தோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள சதீப் ரிப்போர்ட் என்கின்ற யூடியூப் சேனலோடாக இணைந்திருங்கள். நன்றி. on බෑවනේ බා. ඒක වැටුණා බං. වැටුණා. වැටුණා ඕයි. කඩම් වැටුණා බං ඒක. ඒ කෑ ගහනවා වගේනේ. නෑ නෑ එයාලා